Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. మనం ఎంత మంచిగా ఉన్నా ఈ లోకం మనల్ని பேடగా చేస్తుంది. when AK sir is performing behind the monitor, ஆதிக் சார் எப்பவும் ஒரு ஃபேன் பாய் தான். அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவார், அந்த மாதிரி ஷவுட் பண்ணுவார். he used to have that spark in his eyes while AK sir is performing. லைக் நீங்க எதிர்பார்த்தீங்களா நம்ம அஜித் சாரோட மூவில இப்படி ஒரு போர்ஷன்ல நம்ம நடிப்போம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும்? ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு ஹைதராபாத்ல கூப்பிட்டாரு. என்னன்னா AK sir wants to meet you அந்த மாதிரி. AK sir வந்து ஹக் பண்ணி பயப்படாத ஆக்டிங் பண்ணு, உங்களோட கோ ஆக்டர் மட்டும்தான். I wanted Tamil audience to feel like அவங்களோட பையன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியே நான் ட்ரை பண்ணுறேன். அதனால தான் I took classes for Tamil. சின்ன வயசில் வந்து அந்த ஆலுமா டோலுமாக்கு நிறைய டைம் நான் டான்ஸ் பண்ணேன். அது ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட். இப்போ வந்து அஜித் சார் கூட ஒர்க் இல்லை ஒரு நம்பர் பிளேட் டேரக்டர் AK64 2026 அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் பிளேட் இருந்துச்சு. அது வந்து ஆதிக் சார் கூட ஷாக். நீங்கள் பிரசாந்த் சார் கூடயும் நீங்கள் ஒர்க் பண்ணிடுச்சு, AK சார் கூட ஒர்க் பண்ணியாச்சு. வாட் இஃப் இவங்க 2 பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? இட் ஆக்சுவலி ஹேப்பன் சம்பவம். படம் பார்த்தோம், குட் பேட் அக்லி, பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஆல் ஓவர் த பிளேசஸ், ரிலீஸ் ஆன இடங்கள் எல்லாமே எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு? ரொம்ப ஹாப்பி, கிரேட்ஃபுல்ண்ணா, ஃபுல் க்ளவுட் நைன். ஓகே. இல்லை இப்போ சென்னையில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க, தமிழ் ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுறதே வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கும் இல்லையா? அப்போ செம்மையாக இருக்கு அந்த லவ். அந்த ஃபஸ்ட் FDFSலேருந்து நான் அதுக்கப்புறம் வேற தியேட்டர்ஸ்க்கு வி வென்ட் ஃபார் த ட்ராவல் லைக் விசிட்டா. ஸோ அப்போ கூட அந்த எனர்ஜி வேற லெவல். ஓகே. அந்த கிரேஸ் அந்த ஆடியன்ஸ்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய படங்களுக்கு இருக்க மாதிரி. அஜித் சாருக்கு இவ்வளோ கிரேஸ், இவ்வளோ ஆடியன்ஸ் வந்து இப்படி கொண்டாடுறாங்களே அப்படின்னும் போது ஸ்டண்டா ஃபுல்லாக? எனக்கு தெரியும் ஆல்ரெடி, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அங்கே ஆடியன்ஸ் உங்களை பார்த்துக்கப்புறம் என்ன சொன்னாங்க? உங்ககிட்ட பேசினாங்க ஏதாச்சும்? நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்களே. தே ஆர் ஷவுட்டிங் லைக் குட்டி AK பையன் அந்த மாதிரி. ஓகே. ஹவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஹேப்பன்? எப்படி நீங்கள் படத்தில் சைன் ஆனீங்க? நான் சலார் டைமில் வந்து என்னோட ஒரு இன்டர்வியூவில் நானி அண்ணா ஒரு பைசா மூவியில் ஒரு டிலீட்டட் சீன் டைலாக் சொன்னேன். அது அந்த இன்டர்வியூ சேனல் கட் பண்ணி ரீல்ஸில் ட்விட்டரில் தே போஸ்டட். ஸோ அது அப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு. அது சார் ஸ்க்ரோலிங் பண்ணும்போது பார்த்து அந்த டைலாகோட லைக் ஹவ் ஐ டோல் த டைலாகோட எமோஷன், எனர்ஜி, ஜிபியோட எனர்ஜி, வைபு ஒன்று தான். ஸோ அது பிடிச்சி ஆதிக் சார் கால் பண்ணி, ரைட்டர் சார் கால் பண்ணார் ஃபர்ஸ்ட். கால் பண்ணி அப்போ கூப்பிட்டாரு. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் டே நீங்கள் மீட் பண்ணுறீங்க, அதுக்கு அவர் மீட் பண்ணும்போது அவர் தான் சொன்னாரா இந்த சீன் அடிச்சு காட்டுங்க அப்படின்ற மாதிரி எதாவது சொன்னாரா ஆடிஷன்ஸ் மாதிரி? இல்லை ஃபர்ஸ்ட் டே ஹி சா மீ, இதெல்லாம் நல்ல பையன், ஹி இஸ் லுக்கிங் வெரி குட் அந்த மாதிரி. ஓகே தென் ஃபிக்ஸ்ட் அந்த மாதிரி. அவ்வளோதான், டேரெக்டாக அடுத்த நாள் மீட்டிங். ஓகே. மீட்டிங்னால அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஷூட் போகும்போதெல்லாம் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதில் லாஸ்ட் டே ஷூட் இருக்கும்ல, ரேப் பண்ண போகிறாங்க, தட்ஸ் இட், இட்ஸ் கோன் எண்ட் அப்படின்னும் போது என்ன நடந்துச்சாங்க? யார் கூட லாஸ்ட் போர்ஷன் நடந்துச்சு? இப்போ லாஸ்ட் என்னன்னா பல்கேரியாலோ. ஆனால் ஹைதராபாத்துக்கு வரதுக்கு அப்புறம் பேட்ச் ஒர்க்ஸ் இருக்கு. ஆனால் அப்போ AK சார் இல்லை. லாஸ்ட் டே நான் என்ன பிளான் பண்ணேன்னா, என்னோட டிஷர்ட் மேலே AK சாரோட சிக்னேச்சருக்காக பிளான் பண்ணேன். ஆனால் அப்போது ஃபேன்ஸ் வந்தாங்க. ஸோ ஐ தாட் இது சரி டைம் இல்லை, வில் ஆஸ்க் லேட்டர். அதுக்கப்புறம் நான் மீட்டே பண்ணல AK சார். அது என்ன சீன் எடுத்தாங்க லாஸ்ட்டாக? அது ஒரு சேஸ் சீன் அண்ணா. அண்ட் சேஸ் சொல்லும் போது எங்களுக்கு வந்துட்டு அந்த இந்த சீன் தான், உங்களை வந்துட்டு லைக் ஹேண்ட்கஃப் போட்டு போலீஸ் வந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்கும் போது, அவங்க கஸ்டடி கூப்பிட்டு போகும்போது அந்த புலி மேட்டர் பயங்கரமா தியேட்டருக்கோட எரப்டட் அந்த மொமெண்ட் எல்லாமே. லைக் அங்கே ஷூட் பண்ணும்போது நீங்கள் யோசிச்சிங்களா என்ன பயங்கரமா இருக்கு அப்படி மாதிரி? ஆமாம் அந்த ஷூட்ல வந்து அது டார்கியனோட எனர்ஜி, அந்த யூஸ் டு பீட் த பஸ் அந்த மாதிரி கிரேசி எனர்ஜி. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது ஓகே வேற லெவல் சம்பவம் இருக்கு. அந்த AK அவருடைய கார் சேஸு, அவருடைய ஸ்டைலு, பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னும் போது லைக் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா நம்ம அஜித் சாரோட மூவியில் இப்படி ஒரு போர்ஷனில் நம்ம நடிப்போம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும்? ஆமாம். ஆனால் அதை நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இது முதல்ல. அந்த எவ்ரி சீனுக்கு ஹவு தேர் ரெஸ்பாண்டட் த லவ் அண்ட் ஈவன் ஃபார் மீ ஹேவிங் தட் மச் லைக் அ வெயிட்டேஜ் ரோல், அது வேற லெவல். ஓகே. எங்களுக்கு என்ன சொன்னால் லைக் அஜித் சாரோட தமிழ் டைலாக நீங்கள் உங்களுடைய லாங்குவேஜில் இப்போ தெலுங்குல நீங்கள் சொன்னீங்க எப்படி இருக்குன்றது எங்களுக்கு ஒரு தாட்டு பண்ணலாமா? நீங்கள்
சரி ஓகே அதான் தெலுங்கு தான் என்னோட லாங்குவேஜ். அதான் சொல்றது. அது மாதிரி மதர் டங்க்ல நீங்க சொன்னீங்கன்னா இப்போ தெலுங்குல உங்களுக்கு ஏதாவது அஜித் சார் படத்தோட டைலாக் எனிதிங்? தெலுங்குல வந்து நான் எப்போ ஐ சா லைக் லாங் பேக் ஈவன் பட் விடாமுயற்சி ரீசெண்ட் ஒன்ஸ் நான் தமிழ்ல தான் பார்த்தேன். அதனால நான் குட் பேட் அக்லி எனக்கு குட் பேட் அக்லி டைலாக்ஸ் தான் தெரியும். குட் பேட் அக்லில நீங்க அவரோட டைலாக்ஸ் ஏதாச்சும் நீங்க தெலுங்குல நீங்க சொல்லுங்க. குட் பேட் அக்லி ட்ரைலர்ல எஸ் சார் சின்ன டைலாக். ஓகே ஓகே. அது அது எதுனாலும் தெலுங்குல. சரி இன்னொருவா இன்னொன்னு ஏதாச்சும். நம்ம எவ்வளவு குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்ம பேடா இருக்கு. ఓకే ఇది తెలుగులో అప్డే కొంచెం మనం ఎంత మంచిగా ఉన్నా ఈ లోకం మనల్ని బ్యాడ్గా చేస్తుంది. ஆஹா என்ன ப்ரோ அப்படியே கரெக்டாக பிடிக்கிறீங்களே, அதுக்கேற்ற மாதிரி வைப் ஆயிடுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி மாடுலேஷன் மாறுது. அது 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 பண்ணணும் நான் அதுதான். இல்லை ஜென்ரலாகவே நீங்கள் இதுக்காக ஆக்டிங் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஜென்ரலாக போய் நீங்கள் இன்பில்டாகவே நீங்கள் இதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? இல்லை இல்லை நான் செல்ஃப் ப்ராக்டிஸ் தான். எப்பவும் ஆக்டிங் ஸ்கூலுக்கு தியேட்டருக்கு எதுக்கு போல அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் அல்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் அல்ல, அந்த பேஷன் ஐ கெஸ். ஓகே the first day ஷார்ட் வித் AK அந்த அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? லைக் ஃபேமிலிலாம் எவ்வளோ ப்ரௌடாக இருந்தாங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க? ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு ஹைதராபாத்ல அப்போ ஷார்ட்டு ஃபேமிலி வரல, நான் ஒன்று தான் தனியாக போனேன். அப்போது ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் வந்து நான் ரெடி ஐ வாஸ் கெட்டிங் ரெடி. அப்போது கூப்பிட்டார் என்னன்னா AK சார் வாண்ட்ஸ் டு மீட் யூ அந்த மாதிரி. ஸோ ஐ வாஸ் ரன்னிங். ஸோ அப்போவே AK சார் அண்ட் அதிக் சார் என்னோட கேரவன் கிட்ட வந்தாங்க. வந்து AK சார் வந்து ஹக் பண்ணி he talked me for 2 times like what is your name, don't get tensed, பயப்படாத ஆக்டிங் பண்ணு, நான் உங்களோட கோ ஆக்டர் மட்டும்தான், அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் அந்த மாதிரி சொன்னார். அப்போ அதுக்கப்புறம் எனக்கு வாட் தே டோல்ட் இஸ் லைக் தே கால் மீ டு மீட் வித் AK சார். ஆனால் AK சாருக்கு அதை தெரியும் போது why did you call him, I will only go to him அந்த மாதிரி சொன்னி அவரே என்னோட பிளேஸ் கிட்ட வந்தாரு. அவரே தேடி உங்களை அப்ரோச் பண்ணி பேச ஆரம்பிச்சாரு, இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஆமா பிகாஸ் so that I'll get more comfortable. அண்ட் ஃபர்ஸ்ட் சீனே நம்ம பார்க்கும்போது வந்து நீங்க லெஜெண்ட்ஸோடயே டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் பிரபு சாரா இருக்கட்டும், PK சார், த்ரிஷா மேம் எல்லாரும் கூட நீங்க நடிச்சிட்டீங்க. லைக் அந்த இது ப்ரெஷர் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா ஆன் ஸ்பாட்ல செட்ல ஏதாச்சும்? இல்லைண்ணா நான் ஸ்டார்டிங்ல ரொம்ப டென்ஷன், ரொம்ப ப்ரெஷர் இருக்கு. ஆனா அவங்களோட பிஹேவியர், அவங்களோட லைக் ஹவு தே கீப் மீ கம்ஃபர்டபுள், லேட்டர் ஆன் இட் வாஸ் குட். அந்த அட்மாஸ்பியர் ஆல்ரெடி அந்த பெரிய ஆக்டர்ஸ் கூட, ஸோ அந்த அட்மாஸ்பியர் ஆல்வேஸ் இட் வாஸ் குட். ஓகே இப்போ அதோ சொல்லுவாங்களே இப்போ லாங்குவேஜஸ் வந்து வேறு மாதிரி போகிறனால வந்துட்டு கொஞ்சம் அந்த லாங்குவேஜ் அது டைலாக்ஸ் புரிஞ்சு அந்த எமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டெலிவரி பண்ணுவாங்களே, அது டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சா இல்லை ஈஸியாக இருந்துச்சா? அது கொஞ்சம் நான் என்னன்னா எனக்கு அது அந்த டைலாகோட எமோஷன் அந்த மீனிங் தெரியும், அதுக்கப்புறம் ஐ கேன் மேனேஜ். ஓகே அதுக்கு அவர் வந்துட்டு நம்மளுக்கே தெரியும் ஒரு ஃபேன் பாய், அவர் வந்து ஒரு சீன் எடுத்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாரு. நீங்க பார்த்து விட்னஸ் பண்ணும்போது இன்னும் இப்படிலாம் பயங்கரமா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஏதாவது சீன் இருக்கா? நிறைய இருக்கு. நான் அப்போ ஷூட்டு பண்ணும்போது அங்கே AK சார் அந்த கன் மாண்டேஜ் இல்லைன்னா வேற ஏதோ சீனு when AK சார் இஸ் பர்ஃபார்மிங் பிஹைண்ட் த மானிட்டர், ஆதிக் சார் எப்பவும் ஒரு ஃபேன் பாய் தான், அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவார், அந்த மாதிரி ஷவுட் பண்ணுவார் லைக் வித்தவுட் நாய்ஸ். He used to have that spark in his eyes while AK sir is performing. Okay, அவரே அவர் கண்ட்ரோல் பண்ணிப்பாரு அவரு. ஆமா, like he is performing right, so he shouldn't shout. One takeaway or one advice that AK அவர் கொடுத்தாரு, இல்ல இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு பெரிய ஒரு சீனியர் கிட்ட இருந்து ஒரு டேக்அவே ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? What I wantedly asked and he gave a lot of, but I wantedly asked sir எதுவும் அட்வைஸ் இருக்கு அந்த மாதிரி. ஸோ அப்போ சொன்னாரு இதுக்கு ஸ்லோவாக போ, டோன்ட் ரஷ், செலக்டிவ்லி போ, உங்களுக்கு எது இஷ்டமோ லைக் வாட் யூ லைக் டூ தட் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி. அண்ட் தியேட்டர் வந்து இன்னொரு சீனில் வந்து செம்மையாக பிளாஸ்ட் பண்ணாங்க. அதாவது வந்துட்டு நீங்கள் செல்லுக்குள்ளே இருக்கும்போது வந்து கிங்ஸ்லி அவர் வந்து ஃபோனை காட்டுவார். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க அஞ்சலி அப்படின்னுவீங்க. அப்போ அந்த ஃபோன் பார்த்துட்டு அப்புறம் என்ன அவங்க கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவர் டக்குன்னு கட் பண்ண அவர் டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். லைக் அங்கே ஷூட் அதை எடுக்கும் போதே எப்படி இருந்துச்சு அது? அப்போ என்னாச்சுன்னா முதல்ல நம்ம வித்தவுட் அந்த காஸ்டியூம் வித்தவுட் தட் காஸ்டியூம் அவர் டான்ஸ் பண்ணாரு சார். அதுக்கப்புறம் எதுக்கும் எனக்கு தெரியாது, நான் செட்டு வெளியே ஐ வெண்ட் அவுட் சைட் ஆஃப் த செட். அதுக்கப்புறம் வெண்ட்னே லைக் இமீடியட்லி தே கால்ட் மீ. ஐ கேம் அந்த செட்டில் எவரோ ஒரு லைக் யாரோ ஒரு கேர்ளு இருக்கு. எனக்கு அது யார் இது நியூ பர்சன் ஃப்ரம் மார்னிங் யாரும் இல்லை இப்போ அந்த மாதிரி வித் ஹெயர் அண்ட் வித்
அந்த காஸ்டியூம் நான் போய் பார்த்து அப்போ சார் இருக்காங்க அங்க. அப்போ ஐ வாஸ் த ஹோல் செட் எல்லா செட்டு வாஸ் வெயிட்டிங் ஃபார் மை ரியாக்ஷன். ஸோ அப்போ ஐ வாஸ் அம்மோ வாட் இஸ் திஸ், ஐ ஸ்டார்டட் லாஃபிங். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன் மூமெண்ட். ஓகே, நாங்க என்ன எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கும் பிரியா பிரகாஷ் வாரியர் 2 பேருக்குமே சேர்ந்து ஒரு டுவேட் இருக்கும், ஒரு சாங் இருக்கும் நினைச்சிட்டே இருந்தோம். கடைசி அது இல்லவே இல்லை. லைக் ஏதாவது நீங்க ஏதாவது கேட்டீங்களா சார், டேரக்டர் சார் சார் ஏதாவது வைங்க சார் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும்? அந்த மாதிரி எனக்கு இந்த டியூட் வேணும் அந்த மாதிரி கேட்டல. ஆனா சார் சார் எனக்கு ஒரு ஒரு ஸ்டெப் கொடுங்க சார், நான் பண்றேன் எதுவும் சாங்ல ஏதேனும் ஓகே அந்த மாதிரி. அது மாதிரி நீ கேட்டீங்க. அப்ப அவர் என்ன ரியாக்ட் பண்ணாரு ஆதிக்? அவரு ஃபன்னி, ஐ ஆஸ்க்ட் ஹிம் ஃபன்னி, நாட் சீரியஸ்லி. ஓகே ஓகே ஓகே. இன்னொன்று ஏகே ஒரு ரெட் டிராகனுடைய பையன் அப்படின்னும் போது செல்குள்ள அவங்க அடிக்கிறாங்கன்னும் போது எல்லாருமே வராரு இல்லையா, டைசன் வராங்க, இங்கே நிறைய பேர்லாம் வந்து காப்பாற்றும் போது நீங்களும் ஏதாவது சண்டை போடுற மாதிரி ஆக்ஷன் சீன் கேட்டிங்களா? இல்லை எதுவுமே அவங்க வைக்கலையா, அப்படியே விட்டாங்களா? ஆமா ஆக்ஷன் சீன் இருக்குண்ணா. ஆமா, ஆனா நீங்க அடிக்கிற மாதிரி இருக்காது, நீங்க அதுல லைக் ஒரு அமைதியா ஒரு பாவப்பட்ட பையனா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க சண்டை போடுற மாதிரி எதுவும் சீன்ஸ் கேட்டிங்களா நீங்களே? இல்ல 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 அந்த மாதிரி இல்லை. ஓகே, பிகாஸ் நாங்க முன்னாடி ஸ்டோரிக்கு அதுதான் வேணும். ஓகே, ஒரு பாவப்பட்ட பையனா அப்படியே இருந்த மாதிரி காட்டுறது. ஓகே, அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இன் குட் பேட் அக்லினா நீங்க என்ன சொல்வீங்க? நிறைய இருக்கு. நான் ஆதிக் சார் என்ன செலக்ட் பண்ணணும், அஜித் சாரோட ஃபர்ஸ்ட் டைம் மூமெண்ட், அதுக்கப்புறம் அஜித் சார் என்னோட அம்மா கிட்ட பேசணும், அர்ஜுன் தாஸ் சார் கூட மூமெண்ட்ஸ், எல்லா கேஸ்ட் கூட மூமெண்ட்ஸ், த்ரிஷா மேம் கூட மூமெண்ட்ஸ், எல்லாம் நிறைய இருக்கு. ஒரு டேக்கு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இருக்கு. அண்ட் ஆஃப்டர் அந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் டேரக்டர் ஏதாவது பேசியிருப்பாருல்ல, சூப்பரா வந்துட்டு இருக்குடா, நல்லா வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபோன் கால் பேசினீங்களா? இல்ல இல்ல டைரக்ட்லி FDFS அப்புறம் அப்போ அங்கே லைக் அப்போ வரைக்கும் சாருக்கு அந்த டென்ஷன், அந்த ஆங்ஸைட்டி, அந்த ஹாப்பினஸ் எல்லாம் மிக்ஸ் தான். ஸோ அவரோட ஃபேஸு ஒரு ஹி வாஸ் இன் டிஃப்ரெண்ட் மூட். அது ரிலீஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கூலாச்சு. அதுக்கப்புறம் ஐ டாக் வித் ஹிம், ஹி வாஸ் லைக் ஸோ ஹாப்பி, இட் இஸ் ஆல் அவர் ஹார்ட் ஒர்க் அந்த மாதிரி சொன்னார். ஓகே, ஆல்ரெடி நாங்கள் சலாரில் உங்களை பார்த்தோம், உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்த உடனே இங்கே அந்த ரிசப்ஷன் இருக்குல்ல தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட, ஒரு தமிழ் படத்தை டேரக்ட் தமிழ் ஃபிலிம் நடிக்கிறீங்க அப்படின்னும் போது வாட் யூ எக்ஸ்பெக்டட், நம்மளை வந்து நம்ம பசங்க மாதிரி ஏற்றுப்பாங்களா அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு அவங்களுக்கு? ஆமாம், எனக்கு ஐ வாண்டட் தமிழ் ஆடியன்ஸ் டு ஃபீல் லைக் அவங்களோட பையன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியே நான் ட்ரை பண்ணுறேன். அதனால தான் நான் ஐ டுக் கிளாஸஸ் ஃபார் தமிழ். இப்போ எப்படி தமிழ் கற்றுட்டீங்களா? ஒரு ஆமாம், இப்போ கொஞ்சம் பேசுறதுக்கு முடியும். ஓகே, பேரண்ட்ஸ் என்ன எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க? ஏன்னா அடுத்தடுத்து படங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க, ஒரு பக்கம் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸ் போகுது, இந்த பக்கம் ஆக்டிங் கரியர் போகுது அப்படின்னும் போது எதை ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க வீட்டில்? அது எதுவும் இல்லைண்ணா. அவங்க எப்பவும் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது பண்ணு அந்த மாதிரி லைக் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃபுல்லாக சப்போர்ட்டு அந்த மாதிரி. தே ஜஸ்ட் பிலீவ் இன் மீ. ஓகே, அட் திஸ் ஏஜ் இப்போ நீங்கள் 16 சொல்கிறீங்களா, உங்களுக்கு 16 இப்போ ஸ்டார்ட்லேருந்து ஒரு டேரக்ஷனே ஒரு ரூட் மேப்பே சூப்பராக போயிட்டு இருக்குல்ல, அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்களாக போயிட்டு இருக்கு, அது அமையதே பெரிய விஷயம். அது கரெக்டாக சூஸ் பண்ணி நடிச்சு அது ரிலீஸ் ஆகுறது பெரிய டாஸ்க்கு. இதெல்லாம் கரெக்டாக அமையும் போது வாட் யூ ஃபெல்ட், கரெக்டாக போகிறோமா, நம்ம ஒரு கரெக்டான ட்ராக்ல தான் இருக்கோமா அப்படின்ற மாதிரி? ஐ லைக் பிலீவ் இன் த யூனிவர்ஸ் பிளான். அந்த யூனிவர்ஸ் கெட்ஸ் டு மீ லைக் வாட் எவர் இஸ் நைஸ் டு மீ. இஃப் ஐ லைக் இட் ஐ வில் டூ இட். இந்த மாதிரி குட் பேட் அக்லி, இந்த சலாரு, அந்த அது என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வருதே ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட். ஸோ அஃப்கோர்ஸ் வில் டூ இட். அண்ட் வேற யாரும் லைக் வேற what can I tell? I got stuck between English and Tamil. Okay, சொல்லுங்க இங்கிலீஷ் சொல்லுங்க. Like in any other film also I'll go select to like Max, எனக்கு ப்ராமினன்ட் ரோல் அந்த மாதிரி, எனக்கு வெயிட்டேஜ் இருக்கு அந்த மாதிரி. ஓகே, அதை நீ சூஸியாக நீங்கள் பாப்பா செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, நீங்கள் அஜித் சார் படங்கள்ல எந்த படம் பார்த்து விரும்பி லைக் தியேட்டரில் பார்த்து கொண்டாடினது அது மாதிரி இருக்காதாச்சு? ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல இருந்து படம் இல்லை. நான் சின்ன வயசுல வந்து அந்த ஆலுமா டோலுமாக்கு நிறைய டைம் நான் டான்ஸ் பண்ணேன். அது ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட். இப்போ வந்து அஜித் சார் கூட ஒர்க் பண்ணேன், அதுலயும் அந்த பாட்டு வருது. ஆமா, அதுவுமே என்ஜாய் பண்ணீங்க நல்லா? ரொம்ப. Do you remember your first ever audition? சின்ன வயசா இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் பண்றதுல ஃபர்ஸ்ட் எவர் ஆடிஷன். ஆமாம், என்னோட ஃபர்ஸ்ட் மூமெண்ட் வந்து அப்போ எனக்கு என்டர் ஆகிறதுக்கு லைக் ஹவு டு டூ இட் எனக்கு தெரியாது. நான் கூகுளில் சர்ச் பண்ணேன். அப்போ ஏதோ கேஸ்டிங் ஏஜென்சி, மாடலிங் ஏஜென்சி வந்தேன். நான் போய் ஐ லேர்ன்டு மாடலிங். அண்ட் அந்த ஏஜென்சியே எனக்கு கொஞ்சம் ஆட்ஸ் இந்த மாதிரி தே சென்ட் மீ டு ஆட்ஸ். அப்போது இந்த காஸ்டிங் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லா கான்டாக்ட்ஸ் வந்து அந்த மாதிரி. அப்போது ஐ யூஸ் டு கோ எவ்ரிடே ஸ்கூல். ஐ லைக் ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு 9th or 9th கிளாஸ்ல, ஐ கெஸ் 9th or 8th கிளாஸ்ல எவ்ரிடே ரேபிடோ கோயிங் டு எவ்ரி ஆஃபீஸ் ஆடிஷன் அந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல். அப்போ
அப்படி நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யூ காட் லைக் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அதுக்கப்புறம் ஆடிஷன் வச்சு நிறைய பேர் இருக்கும்ல. ஆமாம், லைக் நிறைய படத்தில் நடிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகாது. ஆமாம், நிறைய இருக்கு. காஸ்டியூம் லைக் ஆஃப்டர் வேரிங் காஸ்டியூம் அண்ட் கோயிங் they'll tell some silly reason and they'll be like we are keeping some other guy. அதுக்கப்புறம் அதுதான் முடிஞ்சிச்சு, நீங்கள் அப்புறம் மறுபடியும் வந்துட்டு இருக்கீங்க. ஆமாம், அந்த மாதிரி எவ்வளவு படங்கள் போயிருக்கும் உங்களுக்கு? அது நான் என்ன பிலீவ் பண்ணேன்னா சலார் முன்னாடி நிறைய படம் அந்த மாதிரி ஆச்சு. என்னன்னா லைக் மேக்ஸிமம் ஐ வில் வேர் காஸ்டியூம் அண்ட் they'll tell no I will wear costume இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் சலார் வந்தார். ஸோ நான் எப்போ வாட் ஐ பிலீவ் இஸ் how much like the arrow will drag it like back side then suddenly it will go. Yeah. ஸோ அந்த மாதிரி ஒரு அது கூட எக்ஸ்பீரியன்ஸ், அதனால தான் இது வந்தேன் அந்த மாதிரி நான் நினைச்சேன். நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு ஆக்சுவலாக. நான் சொல்கிறேன், இப்போ பிரசாந்த் நீல் சார் இருக்காருல்ல, அவரும் ஏகே சாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறதா நிறைய ரூமர்ஸ்லாம் அப்படியே சுற்றிட்டு இருந்துச்சு. லைக் வாட் இஃப் இட் ஹேப்பன்ட், நீங்கள் பிரசாந்த் சார் கூடயும் நீங்கள் ஒர்க் பண்ணியாச்சு, ஏகே சார் கூட ஒர்க் பண்ணியாச்சு, வாட் இஃப் இவங்க 2 பேர் சேர்ந்தா எப்படி இருக்கும்? I saw the news but I don't know anything. like எனக்கு இப்போ சலார் பத்தி கூட சலார் லைக் about what is next அது கூட தெரியாது. ஆனா if it actually happened சம்பவம். இப்போ எல்லாருமே பார்ட் 2 அதாவது சலார் 2க்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்பப்போ நீங்கள் when you get chance to meet பிரசாந்த், அதுக்கப்புறம் நீங்கள் கேட்பீங்களா சார் கிட்ட, சார் ஏதாவது அப்டேட் இருக்கா, ஏதாவது சான்சஸ் இருக்கா? அதுக்கப்புறம் டப்பிங்ல தான் நான் மீட் பண்ணேன், அதுக்கப்புறம் எப்பவும் மீட் பண்ணல. அவருக்கு அது அந்த ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் பிடிக்காது கூட. பட் சூன் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அந்த பார்ட் 2 வரதுக்கு பிளான்ஸ் இருக்கு சலார் 2. ஈவன் ஐ ஷுட் ஆஸ்க். அண்ட் குட் பேட் அக்லியில் உங்களுக்கு பிடிச்ச சீன் இல்லை மேக்கிங் வைஸ் ரொம்ப நேரம் போச்சு அப்படின்றது எதுன்னு சொல்வீங்க? பிடிச்ச சீனு எல்லாம் இருக்குண்ணா. ஒரு சீனுக்கு ஒரு எமோஷன் இருக்கு. அந்த எமோஷனுக்கு நம்மளோட ஃபுல் கொடுக்கணும். ஆனால் எனக்கு எதுக்கோ தெரியாத எல்லா அந்த டைம்ல எவ்ரி திங் வாஸ் ஆன் பாயிண்ட். அந்த மாதிரி கிளைமேக்ஸ் சீன் எனக்கு கொஞ்சம் 1% ஒரு ஐ லைக் இட் மோர் தென் ஆல் மை சீன்ஸ். எஸ், அதுக்கு பார்த்தோன்னே ஐ லவ் யூ பா அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மூமெண்ட் நல்லா இருக்கும். அண்ட் நிறைய வேரியேஷன்ஸ் அஜித் சார் நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு பக்கம் பார்த்தா லைக் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கார், அதுக்கப்புறம் கார் ரேஸில் கொஞ்சம் ஸ்லிம்மாக ஆறாரு. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது வாட் யூ லைக் இமேஜின் இருக்குன்னா வேறு ஷேட்ஸில் காட்டுறாரு, நம்மளுக்கு தரிசனமாக இருக்கே அப்படின்னு. நான் ஹைதராபாத்ல மீட் பண்ணும்போது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீவர்ஸ் லைக் அண்ட் ஸ்பெயின்ல ஃபுல்லு ஸ்லிம் லைக் வெரி ஷார்ப் ஜாலே. இந்த மாதிரி ஐ வாஸ் லைக் சார் என்னாச்சு சார் இந்த மாதிரி. ஐ ஆஸ்க்ட் ஹிம் ஆக்சுவலி. சார் அப்போ சொன்னார் என்னன்னா ரேசிங்காக ஐ ஹாவ் டு டூ திஸ், இந்த மாதிரி ஒரு லிமிட் இருக்குது அந்த மாதிரி சொன்னார். அண்ட் நிறைய இப்போ போகிற இன்டர்வியூஸ் கேட்டிருப்பாங்கல்ல, அஜித் சார் குக் பண்ணி கொடுத்தாரா அப்படின்ற மாதிரி. உண்மையதான் கொடுத்தாரா இல்லையா? இல்லை ஆச்சு, ஆமாம் ஆக்சுவலி. பட் அந்த டேல அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இல்லை, அந்த நெக்ஸ்ட் டேக்கு நான் வந்தேன் ஷூட்டுக்கு. ஸோ ஐ டிடன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் பிரியாணி. ஸோ ஒன் சீன் வந்து இப்போ பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ப்ரோ. லைக் அவர் கடைசியாக வந்து அர்ஜுன் சார் அவர் வந்து சுட போகும்போது கீழே ஒரு நம்பர் பிளேட் டேரக்டர் AK64 2026 அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் பிளேட் இருந்துச்சு. அதுதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஃபிலிம் அஜித் சாரோட ஃபிலிம் அவர் தான் பண்ணுறாரா இல்லை அது வந்து குட் பேட் அக்லி பார்ட் 2 அப்படின்ற ஒரு கேள்வியாக இருக்குது. அதுக்கு உண்மையாக எனக்கு கூட தெரியாதுண்ணா. அது வந்து ஆதிக் சார் கூட ஷாக், லைக் ஹீ காட் ஷாக்ட் வென் சம்மன் டோல்ட் லைக் 64 இஸ் தேர். அப்போ வி ஆக்சுவலி நோட்டிஸ்ட் அப்போ. அண்ட் கார்த்திகேயா, வாட் நெக்ஸ்ட் இன் கார்த்திகேயாஸ் கரியர்? நெக்ஸ்ட் என்னென்ன படங்கள்லாம் பண்ணுறீங்க? இப்போ தமிழ்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு. சூப்பர். தெலுங்குல நிறைய இருக்கு. மீரா இருக்கு, அகிலான கூட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, நிறைய இருக்கு. இது சம்டைம்ஸ் இந்த ஆக்டிங் இருக்கும்போது உங்களுடைய பர்சனல் லைஃப்லாம் அதாவது யோசிக்கிறீங்களா? சரி, இந்த மாதிரி சின்ன பசங்க மாதிரிலாம் விளையாட முடியல, ஜாலியாக இருக்க முடியல, அப்பெல்லாம் யோசிப்பீங்களா? ஆனா அந்த சைட் போக முடியல. எனக்கு எதுக்கோ தெரியாது, அந்த என்ஜாய்மெண்ட் ரொம்ப பிடிக்காது எனக்கு. என்னோட ஸ்மால் குரூப் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் குரூப், அவங்க கூட அப்போ அவர் கூட ரொம்ப லைக் ஸ்டடிங் அண்ட் ஆல்சோ எப்போவும் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு வி கெட் டுகெதர் அண்ட் வி என்ஜாய் ஃபார் அ டைம் அண்ட் அதுக்கப்புறம் அகெயின் கிரைண்ட். அவ்வளோவா. சூப்பர். அண்ட் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.